வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதிமுக கூட்டணியில் பிரேமலதா விஜயகாந்துக்கு துணை முதல்வர் பதவி வெளியான ஒப்பந்தம் திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது பிரேமலதா விஜயகாந்துக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்படுவதாக அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் பேசியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த மக்களவை தேர்தலின் பொழுது தேமுதிக அதிமுகவுடன் கூட்டணி வைத்து தேர்தலை சந்தித்தது. அப்பொழுது தேமுதிகவுக்கு 5 லோக்சபா தொகுதிகளும் 1 ராஜ்யசபா சீட்டும் வழங்கப்படும் என ஒப்பந்தம் செய்யப்பட்டதாக கூறப்பட்டது. ஆனால் சில தினங்களுக்கு முன் சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேமுதிகவுக்கு மாநிலவை சீட்டு வழங்குவதாக அதிமுக கூறியதா? யாரோ சொல்வதை வைத்து கொண்டு எங்களை கேட்க வேண்டாம். தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஏதாவது சொன்னோமா என காட்டமாக தெரிவித்தார். இதற்கிடையே செய்தியாளர்களை சந்தித்த பிரேமலதா விஜயகாந்திடம் அதிமுக கூட்டணி சார்பில் தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட்டு ஒதுக்கீடு செய்வது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. ஆனால் அவர் பதிலளிக்க மறுத்துவிட்டார். மேலும் நேற்றைய தினம் செய்தியாளர்களிடம் பேசிய பிரேமலதா, ராஜ்யசபா சீட்டு விஷயத்தில் அதிமுகவுடன் தங்களுக்கு எந்த மன வருத்தமும் இல்லை என்று தெரிவித்தார். இந்த நிலையில்தான் அரியலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஒன்றில் தேமுதிக துணை பொதுச் செயலாளர் பாலமுருகன் கலந்து கொண்டார். அப்பொழுது அவர் பேசிய கூட்டணி ஒப்பந்தம்படி 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றால் பிரேமலதா விஜயகாந்துக்கு துணை முதல்வர் பதவி தருவதாக கூறியுள்ளார்கள். இதனால் இப்பொழுது இருந்தே நமது கட்சியினர் கடுமையாக உழைத்து கூட்டணி கட்சியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என பேசினார். தற்பொழுது இவரின் பேச்சு பெரும் பேசும் பொருளாகியுள்ளது. மேலும் அதிமுக மூத்த தலைவர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைக்க அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும், அப்படி கூட்டணி அமைக்கும் பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி முதல்வராகவும் விஜய் துணை முதல்வராகவும் இருக்க வேண்டும் என ஒப்பந்தம் போடப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகிறது. இந்த நிலையில் தான் பிரேமலதா விஜயகாந்துக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்படுவதாக அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் பேசியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.